12ஆம் வகுப்பு அலகு 2 பி தொகுதி தனிமங்கள் 1. இப்போ இந்த பி தொகுதி தனிமங்கள் 1 அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், +1ல் படிச்சிருப்போம். அதை பற்றி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிக்கலாம். அதாவது தனிம வரிசை அட்டவணை அப்படிங்கிறது இதுதான். 118 தனிமங்கள் இருக்கும். இதில் தொகுதி, தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயம் இருக்குது. தொகுதி அப்படிங்கிறது செங்குத்தான பகுதிகளாக இருக்கக்கூடியது எல்லாமே தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். தொடர் அப்படிங்கிறது கிடைமட்டமாக இருக்கக்கூடியது எல்லாமே தொடர் அப்படிங்கிறது. தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1ல் ஆரம்பித்து 2, 3, 4 அப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா 18 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே தொகுதிகள் தான். தொடர் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே முதல் தொடர் ஹைட்ரஜனும் ஹீலியமும், 2ஆம் தொடர் லித்தியத்திலிருந்து ஆரம்பித்து நியான் வரைக்கும், இது 3ஆம் தொடர் சோடியம் அண்டு ஆர்கன். ஸோ இது போல் வரக்கூடிய எல்லாமே தொடர்கள் தான். கிடைமட்டமாக வரக்கூடியது எல்லாமே தொடர்கள் தான். இப்போ இதில் இந்த முதல் 2 தொகுதிகள், அதாவது 1ஆம் தொகுதியும் 2ஆம் தொகுதியும் என்ன அப்படின்னா எஸ் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ இதில் நம்ம இப்போ பார்க்க இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த பி தொகுதி தனிமங்கள் 13ஆவது தொகுதி தனிமத்திலிருந்து 13, 14, 15, 16, 17, 18. ஸோ இந்த தொகுதி தனிமங்கள், அதாவது இங்கே 13ல் ஆரம்பித்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தொகுதி தனிமங்கள் அனைத்துமே எது அப்படின்னா பி தொகுதி தனிமங்கள். இந்த எஸ் தொகுதி தனிமங்களுக்கும் பி தொகுதி தனிமங்களுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா டி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்கேண்டியத்தில் ஆரம்பித்து ஜிங்க் வரைக்கும் அது கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டி தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறது. அடுத்தது எஃப் தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறது கீழே அந்த பீரியாடிக் டேபிள் கீழே இருக்கக்கூடிய இந்த லாந்தனைடுகள், ஆக்டினைடுகள், இந்த இரண்டுமே சேர்ந்தது தான் பார்த்திங்க அப்படின்னா எஃப் தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே வரலாம். பாட அறிமுகம் அப்படிங்கிறது. இப்போ தனிம வரிசை அட்டவணையில் இடம்பெற்றுள்ள தனிமங்கள் எஸ்பிடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எஸ்பிடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 தொகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் ஏற்கனவே கற்றறிந்தோம். இதெல்லாம் நம்ம +1லேயே நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதை தான் நம்ம இப்பயும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம். எஸ் தொகுதி தனிமங்களின் பண்புகள் பற்றியும் அவற்றின் முக்கியமான சேர்மங்கள்ங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் கார்பனேட்டு, சோடியம் பைகார்பனேட்டு, இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே +1லேயே நம்ம படிச்சிருக்கோம். 11ஆம் வகுப்பில் கற்றறிந்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா இந்த பி தொகுதி தனிமங்களில் தொடங்கி மற்ற பிற தொகுதிகளில் இடம்பெற்றுள்ள தனிமங்களை பற்றி இவ்வாண்டில் கற்றறிவோம். அதாவது இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி தொகுதி தனிமத்தையும் நம்ம படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டி தொகுதி தனிமங்கள் அண்டு எஃப் தொகுதி தனிமங்கள் இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தனிமத்தின் கடைசி எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிமமும் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம எலக்ட்ரான் அமைப்பு நம்ம எழுதி படிச்சிருப்போம். இப்போ சப்போஸ் நம்ம இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தனிமமாக இருக்கக்கூடியது இந்த போரான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போரான் பார்த்திங்க அப்படின்னா பி, அதோடைய எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான் இருக்கும். நம்ம அதுக்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும் அப்படின்னா 1s2 2s2 2p1. அப்போ இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டாலில் இருக்குது அப்படின்னா பி ஆர்பிட்டாலில் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இது பி தொகுதி தனிமங்கள். இப்போ இதே போல் கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா P2ன்னு வரும், நைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா P3, ஆக்சிஜன் P4, ஃப்ளூரின் பார்த்திங்கன்னா P5. இதுக்கு அடுத்து வரக்கூடியது நியான், NE அப்படின்னு சொல்லக்கூடிய நியான் வந்துச்சுன்னா P6. இப்போ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த தனிமங்களில் இருக்கக்கூடிய தனிமத்தினுடைய எலக்ட்ரான்கள் ஃபுல்லாகவே லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டாலில் தான் இருக்குது அப்படின்னா பி ஆர்பிட்டாலில் தான் இருக்கிறதுனால நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம எந்த தொகுதி தனிமங்கள் சொல்கிறோம் அப்படின்னா பி தொகுதி தனிமங்கள் என அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. இத்தனிமங்களின் நவீன தனிம வரிசை அட்டவணையில் 13 முதல் 18ஆம் தொகுதி வரை இடம்பெற்றுள்ளன. மேலும் இத்தொகுதியில் காணப்படும் முதல் தனிமங்கள் முறையே, அதாவது இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தொகுதி அந்த தனிமங்கள் முதல் இருக்கக்கூடிய தனிமங்கள் முறையை பார்க்கும்போது போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்டு ஹீலியம், அதாவது ஹீலியத்துக்கு கீழே நியான் வரும், அதுக்கடுத்து வர்றது நியான் ஆகியவனாகும். இத்தொகுதியில் இடம்பெற்றுள்ள தனிமங்கள் பலதரப்பட்ட பண்புகளை பெற்றுள்ளன அப்படிங்கிறாங்க.
பலதரப்பட்ட பண்புகள்னால் வேறுபட்ட பண்புகள் வந்து நிறையா வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. மேலும் அலோகங்கள், உலோகங்கள் மற்றும் உலோக போலிகளும் இதில் காணப்படுகின்றன. இப்போ நம்ம எஸ் தொகுதி தனிமங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த எஸ் தொகுதி தனிமங்கள் முழுவதுமே உலோகங்கள் மட்டும்தான் இருக்கும். அலோகங்கள் பார்க்க முடியாது, உலோக போலிகள் பார்க்க முடியாது. ஆனால் இந்த பி தொகுதி தனிமங்களை பொறுத்தளவுக்கு அலோகங்களும் இருக்குது, அதாவது நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உலோகங்களும் இருக்குது மெட்டல்ஸ், மற்றும் உலோக போலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டலாய்ட்ஸ், செமி மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலந்து தான் வந்து எதில் இருக்குது அப்படின்னா பி தொகுதி தனிமங்களில் காணப்படுகின்றன. இத்தொகுதியில் இடம்பெற்றுள்ள அலோகத் தனிமங்கள் உலோகத்தன்மையினை தனிமங்களை காட்டிலும் பல்வேறு வகையான மாறுபடும் பண்புகளை பெற்றுள்ளன. இந்த தொகுதிகளில் 3மே இருக்குன்னு நம்ம இப்போ தான் சொன்னோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய அலோகத் தனிமங்கள் உலோகத் தனிமங்களை காட்டிலும் பல்வேறு வகையான மாறுபடும் பண்புகளை வந்து பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறாங்க. இத்தொகுதி தனிமங்களும் அவற்றின் சேர்மங்களும் நம் அன்றாட வாழ்வில் முக்கிய பங்காற்றுகின்றன. எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா மூலக்கூறு ஆக்சிஜன்கிறது O2. மூலக்கூறு ஆக்சிஜன் இல்லாமல் நாம் உயிர் வாழ்வதை கற்பனை கூட வந்து செய்ய இயலாது. நம்ம வந்து ஒரு ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம உயிரற்ற நிலையில் மாறிடுவோம். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த O2ங்கிறது அந்த ஆக்சிஜன் எந்த தொகுதி தனிமத்தில் இருக்குது அப்படின்னா பி தொகுதி தனிமங்கள் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிக அதிக அளவில் காணப்படும் அலுமினியம்ங்கிறது சிம்பிள் என்ன, AL அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிள். இந்த அலுமினியமானது உலோக கலவைகள், அலுமினியம் மற்றும் அதன் உலோக கலவைகள் வீட்டு உபயோக பாத்திரங்கள் முதல், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் முதல் ஆகாய விமானங்கள், அந்த விமான பாகங்கள் வந்து வரையிலான பல்வேறு பயன்பாடுகளை வந்து இது கொண்டுள்ளன. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கன், ESI அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிக்கன், ஜெர்மானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய GE ஜெர்மானியம் போன்ற தனிமங்கள் குறைகடத்தும் பண்பானது செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைகடத்தும் பண்பானது நவீன மின்னணுவியல்ங்கிறது இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், பெரும்பாலான டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்ல்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸில் பெரும்பாலுமான பயன்களை வந்து இந்த சிலிக்கனும் ஜெர்மானியும் வந்து வகிக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய பெரும் ஒரு புரட்சியை வந்து உண்டாக்கியிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் பண்ணியிருக்குங்கிறாங்க. ஸோ இந்த அழகில் பி தொகுதி தனிமங்களில் முதல் 3 தொகுதிகளும் தவப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இதை பொறுத்தளவுக்கு 2 தொகுதிகளை தான் வந்து நம்ம வந்து 2 தொகுதிகளான எந்தெந்த தொகுதி அப்படின்னா 13ஆம் தொகுதியும் அடுத்தது 14ஆம் தொகுதி. ஸோ இந்த 2 தொகுதியை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதில் போரான் ஃபேமிலியும் கார்பன் ஃபேமிலியும் தான் படிக்க போகிறோம். நைட்ரஜனுங்கிறது அடுத்த பி தொகுதி தனிமங்கள் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தில் பற்றி படிப்போம். இப்போ இதில் நீங்கள் அந்த பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியாடிக் டேபிளில் இங்கே வரக்கூடியது இந்த அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், டின், இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உலோகங்கள். இப்போ இந்த மிடில் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கலரில் இருக்கக்கூடிய இந்த போரான், சிலிக்கன், ஜெர்மானியம், ஆர்சனிக், டின், ஆன்டிமனி, டெலூரியம், பிஸ்மத், பொலோனியம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸில் கொடுத்துருக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எது அப்படின்னா உலோக போலிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சைடு இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அலோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த 3மே வந்து மிங்கிளாக இருக்கக்கூடியதான் எது அப்படின்னா இந்த பி தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.